பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மாற்றுவதில் முறைகேடு நடந்து வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து சென்னையில் 8 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விடிய சோதனை நடத்தினர். இந்தியாவில் இதுவரை உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதி அதிரடியாக அறிவித்ததால் அளவுக்கு மீறி பணத்தை கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்துள்ள கருப்பு பண முதலைகள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனினும் சாதாரண பொதுமக்களே இதுவரை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எங்கேயும் சில்லறை கிடைக்காததால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் திண்டாடி வருகின்றனர். இதனிடையே பழைய 500 மற்றும் 1000 ரூபாயை மாற்றுவதில் அதிக முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்ததால் சென்னையில் மொத்தம் 8 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக தங்கத்தை மாற்றிக் கொடுப்பதாக வந்த தகவலை அடுத்து சோதனை நடத்தப்பட்டதற்கு காரணம் என தெரிகிறது. பாரிமுனையில் இயங்கிக் கொண்டிருக்கும் நகை கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விடிய சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோன்று ஹவாலா பணம் மாற்றத்தில் ஈடுபடும் நபர்களின் வீடுகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். டெல்லி, மும்பை மாநகரங்களை அடுத்து தற்போது சென்னையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோல் கோவை, திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்களில் சோதனை நடந்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பணம் இல்லாமல் ஏடிஎம் சேவைகள் முடங்கியதால் மக்கள் பெரும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் பணம் எடுக்கவும் நேற்று 2வது நாளாக வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. இதனால் சிறிது நேரத்திலேயே பணம் காலியானது. இதனால் பல மணி நேரம் வங்கி வாசல் முன்பு வரிசையில் காத்து கிடந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டெய்லி அன்றாட கமாடிட்டிஸ் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப 500 ரூபா நோட்டு கொண்டு கொடுத்தா வேணான்றாங்க, 1000 ரூபா கொடுத்தாலும் வேணான்றாங்க. பேங்க்லயே கொண்டாந்து டெபாசிட் தான் பண்ண சொல்றாங்க, ரிட்டர்ன் பண்ண தரவே மாட்டாங்க. புதிய நோட்டுகளை பெறுவதற்கு சிறப்பு படிவம் வழங்கப்பட்டது. இதை பூர்த்தி செய்து புதிய நோட்டுகளை வாங்கினார். ஆனால் வங்கிகளில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டன. இதனால் சில்லறை கிடைக்காமல் மக்கள் கடும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட கூட இல்ல. எல்லாரும் காசு இருக்கு, வீட்டுல எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வராங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கண்டுக்கல. உள்ள காசு இருக்கு தரோன்னு சொல்றாங்க. மதியம் 2 மணி 1:30 மணி தான் சொல்லிட்டாங்க காசு இல்ல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒருத்தோட காசு கொடுக்குறேன். இன்னும் சாப்பிடாம போலவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? மல்லிக்கல்ல எந்த கல்ல எல்லாம் காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல காசு ஒன்றும் செலவு பண்ணாம சூழ்நிலை அப்படி வந்துருக்கு. இது கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கணும். இதே நல்லா நீடிச்சு போயிடுன்னா மக்களோட நிலைமை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு காலையில வந்தேன். காசு எடுத்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டலன்னு பார்த்தா 2 நாளா இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு சரியான முறையில காசு கிடைக்கவும் இல்லை. ஒரு எமர்ஜென்சிக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் காசு கட்டியிருக்கேன். ஆனா 2 நாளா அலைய விட்டுட்டு இருக்காங்க. சரியா 10 நிமிஷம் ஓபன் பண்றாங்க, 1 மணி நேரம் மூடி வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் எக்ஸாம் ஃபீஸ் எப்படி சார் கட்டுறது? இன்னைக்கு 15 தேதி வரைக்கும் தான் டைம். ஏடிஎம் மையங்களும் நேற்று காலை 10 மணி முதல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஏடிஎம்மில் பணம் எடுக்கவும் மக்கள் திரண்டனர். மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் மதியம் 12 மணிக்கு ஏடிஎம்மில் இருந்த பணம் தீர்ந்து போனதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். ரிசர்வ் வங்கி குறைந்த அளவே வங்கிகளுக்கு புதிய ரூபாய் நோட்டுகளை விநியோகம் செய்ததே பண பற்றாக்குறைக்கு காரணம் என வங்கிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் லால்குடி மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் பழைய பணத்தை மாற்ற தபால் நிலையங்களில் மக்கள் குவிந்தனர். ஆனால் புதிய நோட்டுகள் இன்னும் வரவில்லை என கூறியதால் ஏமாற்றம் அடைந்தனர். காலையில 10 மணிக்கு வந்து நின்னுங்க ஸ்டேட் பேங்க். இதுவரையும் இந்த வெயில் நின்னுங்கிறேன். என் காடு வேற வீங்கி போச்சு. 4000 கூலி வேலை செஞ்சு எடுத்தாந்துக்காருங்க. அதை மாத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? பசங்கள்லாம் வேற சாப்பாடு செய்யறது கூட ஆள் இல்லைங்க. நான் வயசானாலும் 60 வயசு ஆகுதுங்க. ஒரு பந்தளம் கிந்தளம் எதுவும் இல்லைங்க. முதல்ல ஸ்டேட் பேங்க் தாங்க இப்படி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அந்த வெயில் நாங்கள் வேதனை போடுறாங்க. அதை மாதிரி என் காடு வீங்கி போச்சு. வாட்டர் பாக்கெட்டு 10 பாக்கெட் ஆகி போச்சுங்க. அது கூட நான் எடுத்தாந்து 4 ரூபாங்க. அதுவும் காலியாக போச்சு. பக்கத்தில் வந்து வாங்கி கொடுத்தாருங்க. இதனிடையே தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றவர்களிடம் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைகளில் பழைய நோட்டுகளை வாங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவித்தும் வாங்க மறுப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குழந்தைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல்
காய்ச்சலுங்கிறது காமிக்க வந்தேன். ஆனால் இவங்க 500 தாலும் 1000 தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆனால் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 தேதியுமே வாங்க சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் சென்னை பிரான்ச்சோடைய கவர்னரும் சொல்லியிருக்காரு. இந்த நாள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க 10ஆம் தேதி 11ஆம் தேதி பெட்ரோல் பல்க்கு மருத்துவமனைகளில் கண்டிப்பான முறையில் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வாங்க மாட்டேங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இதனால பொதுமக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. பணப்புழக்கம் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் 1 மாத காலமாகும் என கூறப்படுகிறது. இதனால் சிறு வணிகர்கள், வியாபாரிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 100 ரூபாய் நோட்டுகள் கிடைக்காததால் பொதுமக்களும் திண்டாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் 1620 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை முடக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு வங்கிகளில் கடன் வாங்கி 9000 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ள பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா வெளிநாடு தப்பி சென்றுள்ளார். மல்லையா மீதான பண மோசடி வழக்குகளை விசாரித்து வரும் அமலாக்கத்துறை அவருக்கு சொந்தமான 8041 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளது. இந்த நிலையில் மல்லையாவுக்கு சொந்தமான மேலும் சில சொத்துக்களை முடக்க அனுமதி கோரி பண மோசடி தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விண்ணப்பித்திருந்தது. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று விஜய் மல்லையாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ள மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு சொந்தமான 1620 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கவும் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி மல்லையாவுக்கு சொந்தமான பயன்படுத்தப்பட்ட தடை விதிக்கப்பட்ட மற்றும் அடமானம் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ள பங்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் புதிய ரூபாய் நோட்டுகள் பற்றாக்குறையால் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதில்லை என அறிவித்துள்ளனர். இந்த படகுகளை நம்பிதான் ஒரு 5000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வாழ்ந்து கொண்டு இருக்க நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நள்ளிரவில் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் எங்கேயும் வாங்க மாட்டேன்றது மத்திய கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. இது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பா இருக்கு. இன்னைய வரைக்கும் 500 தாள் எடுத்துட்டு போய் மாற்ற முடியாத இருந்துகிட்டு மக்கள் அல்லோடியா இருந்துகிட்டு இருக்கோம். இது மத்திய கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் இது கூடிய விரைவில் புதுப்படத்தை வெளியாக்கி கம்பெனி வியாபாரிகள் வந்து உடனடியாக அங்கே சரக்கு எடுக்கணும் என்ற நல்ல செய்தி வந்தாதான் தொழிலுக்கு போகின்ற ஒரு முடிவு. 500, 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் தென்காசி காய்கறி சந்தையில் ஏற்றுமதியாகாமல் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 1000 ரூபாய் 500 நாட்டு சொல்லாதனால வியாபாரம் ரொம்ப பாதிப்பு. எந்த ஊருக்கும் வசூல் பண்ண முடியல, எந்த ஊருக்கும் வியாபாரம் இல்லை. அதனால ரொம்ப பாதிக்கப்படுது. வியாபாரியும் பாதிக்கப்படுறாங்க, விவசாயியும் பாதிக்கப்படுறாங்க. அதனால ரொம்ப வியாபாரம் ரொம்ப வீழ்ச்சி ஆகிட்டு. ஏன்னா யாருக்கும் பணப்பட்டடா பண்ண முடியல. எல்லாரும் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான் கேட்காங்க தவிர 500 1000 யாருமே வேண்டாங்கிறாங்க. அதனால பாதிப்பு நிறைய பல கோடி ரூபாய் அந்த மார்க்கெட்ல இழப்பு தான் இருக்கு. சின்னத்திரை நடிகையும் சினிமா துணை நடிகையுமான சபர்னா தான் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் சக நடிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாடல்கள் ஒளிபரப்பும் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அறிமுகமானவர் சுகுணா. கோவையை சேர்ந்த இவர் தனது பெயரை சபர்னா என மாற்றிக்கொண்டார். இதன் பிறகு பிரபல தொலைக்காட்சிகளில் வெளியான தொடர்களில் நடித்தார். அத்துடன் படிக்காதவன், பிரிவோம் சந்திப்போம், காலை, பூஜை உள்பட பல திரைப்படங்களில் ஹீரோயின் தோழியாக நடித்துள்ளார். இவரது குடும்பத்தினர் விருகம்பாக்கத்தில் உள்ள நிலையில் சபர்னா மட்டும் மதுரவாயலில் உள்ள அடுக்குமாடி ஒன்றில் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வசித்து வந்த வீட்டில் துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து அங்கு வந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது சபர்னா உடை ஏதுமின்றி அழுகிய நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. திடீர்னு ஒரு தகவல் இந்த மாதிரி சபர்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளவோ கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க நம்ம யூனியன் மூலமாக அங்கேருந்து ஷூட்டிங்லேருந்து போகிறோம் இங்கே வந்தேன். இங்கே யாரும் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எல்லாரும் கேம்ஸ் ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி இறந்ததாக தகவல் சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல. இப்போ கேம்ஸுக்கு போயிருக்காங்க. இதனை அடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொலையா, காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது
குடும்ப தகராறு காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் எழுதிய டைரி ஒன்று போலீசாரிடம் சிக்கியுள்ளது. அதில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சின்னத்திரையில் நடித்த சாருகேஷ் தொடங்கி இன்றைய சபர்ணா வரை பல நடிகர் நடிகைகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது சின்னத்திரை கலைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்த தம்பதிக்கு 20 வருடமாக குடும்ப அட்டை கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவெரும்பூர் அருகே உள்ள அரங்குடி கீழ தெருவை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் வேறு சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் அவரது குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. தனக்கு தனி குடும்ப அட்டை கேட்டு பலமுறை விண்ணப்பித்தும் ரேஷன் கார்டு கிடைக்காததால் அரசினுடைய எந்த சலுகையும் கிடைக்காமல் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலையில் தவித்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் கவலை தெரிவித்துள்ளார். 1995 கலப்பு திருமணம் பண்ணேன். கலப்பு திருமணம் பண்ணனால எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காம வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாரு. ரேஷன் கார்டுலேருந்து என் பேரை நீக்கிட்டாரு. அன்றைய நாளில் இருந்து நான் இன்னைக்கு வரையிலும் ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொரு மனுவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இது நாள் வரையிலும் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கான காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி இப்போ வந்திருக்க தாசில்தார்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கேன். இவர் நடவடிக்கை எடுக்கிறாரா என்னன்னு எனக்கு இது வரையிலும் தெரியல. முன்னதாக அரங்குடி ஊராட்சியில் வருவாய் திட்ட முகாம் வட்டாட்சியர் ரெங்கராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வீட்டுமனை, குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் கேட்டு விண்ணப்பித்த 30 பேருக்கு சான்றுகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமிலும் செந்தில்குமார் கலந்து கொண்டு தனக்கு ரேஷன் கார்டு வழங்க கோரி மனு அளித்தார். பொள்ளாச்சி அருகே வரதட்சணை கொடுமையால் திருமணமான 4 மாதத்தில் பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தலவாய்புரத்தை சேர்ந்த காளீஸ்வரி என்ற கல்பனாவுக்கும் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டிபுதுரை சேர்ந்த செந்தில் வேலனுக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. அப்போது வரதட்சணையாக பெண் வீட்டாரிடம் 25 பவுன் கேட்டதாகவும் ஆனால் அவர்கள் 15 பவுன் போட்டதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் கணவர் குடும்பத்தினர் தொந்தரவு செய்து வந்த நிலையில் தலை தீபாவளிக்கு வந்த கல்பனா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து கல்பனாவின் பெற்றோர் கோட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் கல்பனாவின் கணவர் செந்தில்வேல் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து சார் ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பெண் வீட்டாரிடம் விசாரணை நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.